இது விளம்பரமல்ல. பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த AK மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம். கன்னியாகுமரி பகவதியம்மன் கோவில் வைகாசி பெருந்திருவிழாவில் 7ஆம் நாள் திருவிழாவினை முன்னிட்டு அம்மன் 100க்கும் மேற்பட்ட கலைஞர்களுடன் வீதி உலா நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் கலந்து கொண்டனர். பிரசித்தி பெற்ற கன்னியாகுமரி பகவதி கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் விசாக பெருந்திருவிழா 10 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். அதே போல இந்த ஆண்டுக்கான திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழா தொடர்ந்து வருகிற 30ஆம் தேதி சனிக்கிழமை வரை 10 நாட்கள் நடக்கிறது. இதையொட்டி தினமும் அதிகாலை 5 மணி மற்றும் காலை 10 மணி சிறப்பு அபிஷேகம் நடக்கிறது. தவிர விசேஷ பூஜைகள், வழிபாடுகள், அலங்கார தீபாராதனை, சிறப்பு அன்னதானம், இரவு சமய சொற்பொழிவு, பாட்டு கச்சேரி, பரதநாட்டியம், இன்னிசை கச்சேரி, நாதஸ்வர கச்சேரி, வாகன பவனி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. 7ஆம் திருவிழாவான இன்று சிறப்பு அலங்காரத்துடன் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. வீதி உலாவில் நாதஸ்வரம், பஞ்சவாத்தியம், செண்டை மேளம், வாடிப்பட்டி மேளம், யோகிகள் நடனம் உட்பட 100க்கும் மேற்பட்ட கலைஞர் கலை நிகழ்ச்சியுடன் சன்னதி தெரு 4 ரத வீதிகளையும் அம்மன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். வழி நெடுகிலும் பக்தர்கள் வெற்றிலை பாக்கு, தேங்காய் பூ, பழ வகைகள் வைத்து வழிபட்டனர். விழாவின் 9ஆம் நாளான வருகிற 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் தேரோட்டம் நடக்கிறது. அன்று காலை 9:30 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் திருத்தேர் வடம் தொட்டு தேரோட்டம் தொடங்கி வைக்கப்படுகிறது. 10ஆம் தேதி திருவிழாவான காலை 6:15 மணிக்கு மேல் 7 மணிக்குள் முக்கடல் சங்கமத்தில் பகவதி அம்மனுக்கு ஆராட்டு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. பின்னர் வருடத்தில் 5 முக்கிய விசேஷ நாட்களில் மட்டும் திறக்கப்படும் கோவிலின் கிழக்கு வாசல் திறக்கப்பட்டு அதன் வழியாக அம்மன் கோவிலுக்குள் பிரவம் நடக்கிறது. பிரவேசிக்கும் நிகழ்ச்சியும் இரவு 9 மணிக்கு தெப்பத் திருவிழா நிறைவடைந்த பின்னர் நள்ளிரவில் அம்மனுக்கு முக்கடல் சங்கமத்தில் ஆராட்டு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. திருவிழாவை திருக்கோவில் நிர்வாகம் செய்து வருகிறது. கன்னியாகுமரியிலிருந்து செய்தியாளர் VK ராஜா. AK மீடியா நியூஸ் தமிழ். ஹாய் வீவர்ஸ், தொடர்ந்து இது போல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.